கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 45:25. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும், இப்போ நாமும் கூட கடவுளை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே, இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை. இப்போ இஸ்ரவேலர்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தின் பிள்ளைகள் என்று பொருள். இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதி இல்லை. இஸ்ரவேல் அப்படின்னாக்கா சமாதானத்தின் மகன், சமாதானத்தின் பிள்ளை என்று பொருள். அப்போ சமாதானத்தின் பிள்ளைகளுக்கு தேவனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவரும் இஸ்ரவேலர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்த நாம் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறுகிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம மாறுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்குள்ள என்ன மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மற்ற சூழ்நிலையிலும், மற்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளணும். அப்போ இஸ்ரவேலர்கள்னாக்கா சமாதானத்தின் பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் எப்படி இருக்குமாமா, நீதி நிறைந்திருக்கும், உண்மைக்கு பாத்திரவான்களாக அவங்க இருப்பாங்களாம். ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோன்னு வச்சுங்களேன், நம்ம பேரை கேட்டு ஏதோ நம்ம கிறிஸ்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு போலீஸ்காரரோ அல்லது ஒரு லாயரோ மற்றவர்களோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மொத்த உலகத்தினோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. முதல்ல ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லார்டு, அதாவது லேண்ட் லார்டெல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் யாரை வச்சுருப்பாங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்களை அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களை பணியமர்த்தி இருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இஸ்ரவேலர்களெல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் அப்படிங்கிற இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அப்போ நாம் நீதி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எப்போ? நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கும்போது, சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கிற போது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற போது நாம் என்ன பண்ணுறோம், நீதிமான்களாக்கப்படுறோம். அப்போ நமக்குள்ளேயே ஒரு வேறுபாடு நமக்கு தெரியும். இப்போ நாம் நம்முடைய இருதயத்திலேயே எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிறதை வேறு பிரித்து பார்த்து நம்ம செய்வோம். அப்போ நீதியுள்ள செயல்களையே, நீதியுள்ள காரியங்களையே நாம் செய்து முடிக்கிற போது நாம் நீதிமான்களாக்கப்படுவது மட்டுமல்லாமல் மேன்மை பாராட்டப்படும். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது, நாங்கள் யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை, எங்கள் மடியில் கனம் இல்லை, ஆகவே நாங்கள் போகிற வழியில் பயம் இல்லை என்கிற நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் நீதிமான் என்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை. இது எப்போ வாழ முடியும் அப்படின்னா, நாம் இஸ்ரவேலின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிற போது. சரி, அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா தான் இப்படி ஒரு வாழ்க்கை வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிற காலத்தில் கிறிஸ்தவம் உண்டாக்கப்படலை. அன்றைக்கு மக்கள் தான் கடவுளின் பிள்ளைகள், அவ்வளோதான். சமாதானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற கடவுளின் பிள்ளைகள்.
அப்போ நம்ம எப்படி இந்த உலகத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளணும், கடவுளை வழிபடணும், எந்த மாதிரியான போதனைகள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை உணர்ந்து அறிந்து நம்மோடு கூடவே வாழ்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம அவரை முதன்மைப்படுத்துகிறோம், வேற ஒன்றும் இல்லை. எதனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம முதன்மைப்படுத்துகிறோன்னா, நம்ம கூடவே வாழ்ந்து ஒரு மனிதன்கிறவன் எப்படி வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், அப்படிங்கிற நீதியுள்ள வாழ்க்கை வாழணும், அநீதிக்கு எப்படியெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி நமக்கு வாழ்ந்து காண்பித்து போனவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருடைய போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். சரிங்களா? அப்போ அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ நீதியின் பிள்ளைகள் தன்னைத்தானே குறித்து மேன்மை பாராட்டி கொள்வார்கள். நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை அப்படிங்கிற அந்த தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிற அந்த தகுதி எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நம் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது, சமாதானத்தின் பிள்ளைகளாக வாழ்கிற போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படும். அன்பானவர்களை, இந்த காலை நேரத்தில் இந்த அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக கடவுள் நமக்கு கொடுக்கிறது என்னென்னா, நாம் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருப்போம், இஸ்ரவேலர்களாக இருப்போம், கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம். அப்போ நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நீதியுள்ளதாக இருக்கும். அப்போ நீதியுள்ளதாக இருக்கிற போது நாம் மேன்மை பாராட்டப்படுகிறவர்களாக இருக்கும். அன்பானவர்களே, நம்ம கடவுளிடத்தில் உண்மையாய் நம்மை ஒப்படைத்து வாழ்கிற போது நிச்சயமாகவே நமக்கு நன்மையானதை சுதந்திரிக்க கடவுள் நமக்கு கிருபை பாராட்டு. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய அன்பினாலும் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தின் பிள்ளைகளாக, இஸ்ரவேலர்களாக நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து எங்களை நாங்களே மேன்மை பாராட்டுகிற அளவிற்கு இந்த உலகத்தில் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கமும் உங்கள் மனதுருக்கமும் மாட்சிமையும் அன்பும் தயவும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.